வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ எப்படி இருக்கும் நடிட்டு பார்க்கலாம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான். ஸோ மகர ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்திற்கு பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களது லக்னம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லக்னத்துக்கான ராசி பலன். இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 40-45% தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே வந்து மகர லக்னத்துக்கு வந்து மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும். அதுவும் தசா புத்தி அந்தரங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் இதையும் சிங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு 90-95% பர்ஃபெக்டாக நடக்குங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாம். நல்ல அதுதான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கணும் போது உங்களுக்கு ராசி அதிபதி 8ல் இருக்கார். ஸோ ரொம்ப கொஞ்சம் டஃப்பான டைம் தான், கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி, நிறைய பேராசைகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு. 8ல் ஒரு கிரகம் இருக்குன்னா நிறைய பேராசையை தூண்டி விட்டு நம்மளை வந்து மாட்ட விட்டுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இது யாருக்கு மேஜராக பாதிக்கும்? மற்றவங்களெலாம் 15% பாதிக்கும்னா ஒரு விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கணும், மேஜராக பாதிப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நிறைய இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கு தேவையான கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அடுத்த மாதம் வரை கொஞ்சம் பெரிய கமிட்மெண்ட் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து குரு ராகுவை கடக்கும் வரை வந்து பெரிய பெரிய கமிட்மெண்ட்டோ குழந்தைகள் விஷயங்கள்லேயே வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய நெருக்கடிகள், நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கிறது. இது யாருக்கு மேஜராக நடக்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து குரு திசை புத்தி அந்த நடக்கும்போது இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ மற்றவங்களாம் வந்து ரொம்ப பெருசாக பயப்படுவாங்கன்னா அவங்களுக்கு 10-15% தான் நடக்கும். சும்மா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக அப்படிங்கும்போது சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறதுனா 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது இப்போ வேலையில் வந்து நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வேலை ஆட்கள், ஸோ உங்களுக்கு கீழே வந்து ஒருத்தவங்க வேலை ஆட்கள் இருக்காங்கன்னா அவங்ககிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். பட் குழந்தைகளுடைய இன்கம் சோர்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் நடவடிக்கைகள் அடுத்த ஒரு மாதம் வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து இது யாரை மேஜராக பாதிக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி, ஸோ 7ல் வந்து சுக்கிரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போதே பார்த்திங்கனாலே 7ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட சுக்கிரன் இருக்கும்போது நல்ல ஒரு விரயங்கள், சுப விரயங்களாக இருப்பது, சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களாக விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். 6ல் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா புதன் ராகு சூரியன் எல்லாமே இருக்கும்போது கொஞ்சம் நம்ம ஈகோவாக இருப்போம். ஸோ சில பேரை வந்து மதிக்கலையோ அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புனா வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதிகமாக வந்து நம்ம தற்பெருமை பேசாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புனா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 7ல் வந்து சுக்கிரன் வந்து இருக்கும்போது திருமணம் சார்ந்த உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களாக செலவு பண்ணுவீங்க. 8ல் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ராசி அதிபதி 8ல் போகும்போது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக, ஏன்னா அவரே 5ஆம் அதிபதியாக வரும்போது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நிறைய நெருக்கடிகள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ஏதாவது சின்ன ஒரு உடல் பிரச்சனை வந்ததுனால உடனே வந்து டாக்டரை பார்த்துக்க நல்லது. ஏன்னா கொஞ்சம் அந்த ஒரு பெயினை கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடப்பதற்கான ரொம்ப இருக்குது. 9. ஸோ 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனும் போது ஸோ அது நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஒரு 2 நாட்கள் இருக்கும்போது ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயங்கள் கடன் கேட்டதுன்னா அரசாங்க கடனோ எந்த ஒரு கடன் கேட்டதுன்னா கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை இருந்த ஒரு தொழில் நெருக்கடிகள்லாம் மாதிரி ஒரு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதுவும் குரு பார்வை இருப்பதனால வந்து உங்களுக்கு இருந்த பழைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் கிளியர் ஆகி அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான விஷயந்தான். மற்றபடி வந்து 11ஆம் அதிபதி புதன். ஸோ 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி புதன் வக்கரமாக இருக்கும்போது எதிரியுடைய வலு கம்மியாகும். அதிகமான ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. சில பேருக்கு வந்து எதிர்பார்த்த லாபங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு இந்த இறைவன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம அடுத்த கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ கர்ணநாதனுங்கிற ஒரு டாப்பிக்கை வச்சு தான் இப்போ பேச போகிறோம்.
போகிறோம். ஸோ ஒரு ஜாதகத்தில் கர்ணநாதன் எவ்வளோ வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஏன்னா வந்து எந்த ஜாதகமாக இருக்கட்டுங்க, ஸோ அந்த ஜாதகத்தில் வந்து கர்ணநாதனுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து லைஃப் டைம் ஃபுல்லாகவே வந்து நம்ம கூடவே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கர்ணநாதன் என்னென்னு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். அதற்கான வழிபாடு மந்திரங்கள், அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் அதுக்கான காயத்ரி வந்து உங்களுக்கு யூடியூப்பில் கிடைக்கும், இல்லைன்னா கூகுளில் போனீங்கன்னா கூகுளில் ஒரு 4 லைனில் கிடைக்குங்க. ஸோ அதை பிரார்த்தனை பண்ணும்போது அது கர்ணநாதங்கிறது வந்து நம்மளுக்கு கவசமாக இருந்து நமக்கு வந்து அடுத்த லெவல் கண்டிப்பாக கொண்டு போவோங்க. ஸோ அதனால் வந்து கர்ணநாதன் உங்கள் ஜாதக ரீதியாக யார் வரா அப்படிங்கிறத பார்த்துங்க. டெய்லி வந்து அதை வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமான ஒரு கையெழுத்தோ முக்கியமான இடத்துக்கு போயிட்டு ஒரு முக்கியமான செயல்களில் ஈடுபடும்போது கர்ணநாதனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணும்போது அடுத்து வந்து நம்மளை வந்து ஒரு காக்கும் கவசமாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கர்ணநாதன் என்னன்றது தெரிஞ்சுக்குங்க. அது வந்து பெரிய லெவலில் வந்து நம்மளை பாதுகாத்து ஒரு பெரிய லெவலில் வெற்றியை கொடுப்பதற்கான இது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் கர்ணநாதன் நம்ம மறந்துடாதீங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன கர்ணநாதன் வருதுங்கிறது நீங்கள் ஒரு ஆப்பு ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. எல்லாத்தையுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, போய்ட்டு இன்னும் ஆஸ்ட்ரோ சேஜ்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் இறங்கிடும். அதிலே டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் வரும். அதிலே வந்து என்ன கர்ணநாதன்கிற தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து படிச்சுக்கலாம். இன்றைக்கி எல்லாமே ரொம்ப ஈஸி தானே. அதனால் கர்ணநாதனுடைய உங்கள் கர்ணநாதனுடைய தெய்வம் என்ன, அதுக்கான மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. இல்லைன்னா கர்ணநாதன் இப்போ உதாரணம் சொல்லணும்னு போனோன்னா ஒரு ஜேஷ்டாதேவி வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ ஜேஷ்டாதேவி காயத்ரி அப்படிங்கிற மந்திரத்தை அடிச்சுன்னா எதுக்கு இருந்தாலும் காயத்ரி மந்திரம் வரும். ஸோ அந்த மாதிரி காயத்ரி மந்திரத்தை வந்து ஜேஷ்டாதேவி காயத்ரினா அந்த ஜேஷ்டாதேவி காயத்ரி டெய்லி வந்து அது நம்ம ஒரு 12 முறை சொல்லும்போது நமக்கு வந்து அந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறோம். நல்ல ஒரு வேவு கிடைக்கும், நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா இறைவனை வழிபாடுங்க. ஸோ இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.